சமயத்தில் அதில் ஒரு தமிழ் இராணுவ வீரர் அவருடைய பாருங்கள், அவர் வந்து எம்ஜிஆர் பேசும்போது, நான் என்னுடைய தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் எங்கள் அம்மா இருக்கிறாங்க. அந்த நேரத்திலலாம் சரியான தகவல் கூட போகாதான், சரியான வந்து அவங்களுக்கு வந்து தபால் போகிறது வர்றதை கூட ரொம்ப கடினமானது. அந்த சூழ்நிலையிலே நாங்கள் நல்லா இருக்கிறேன், இராணுவத்தில் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, ஒரு எளிய ஒரு புடவை வாங்கி வச்சுருக்கிறேன், இது அம்மா கிட்ட சேர்க்கணும், முடியுங்களான்னு கேட்டிருக்காரு. ஐயோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர். உடனே ஒரு பாருங்கள், அவசரமாக கடிதம் எழுதி அந்த எளிய புடவையும் கொடுத்து உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, எம்ஜிஆர்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. கொடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சு எம்ஜிஆர் வந்திருக்காரு. வந்த உடனே நல்லா கவனிங்க, சென்னைக்கு வந்த உடனே தன்னுடைய உதவியாளரை அழைச்சி, அது மட்டும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பட்டு புடவை. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அம்மா வந்து ஹஸ்பண்ட் இருந்திருக்காங்க தான் போடுறதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு பட்டு புடவை புதுசாக வாங்கி எம்ஜிஆர் அதை கூட சேர்த்து ஒரு பெரிய தொகையை வந்து அதில் பார்சல் பண்ணி வச்சு தன் உதவியாளரை கூப்பிட்டு கார் கொடுத்து அனுப்பிச்சு அந்த குக்கிராமத்துக்கு அந்த தாய்க்கு